வீவர்ஸ் ஆக்சுவலி நான் கஸ்டமர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கார் வாங்க கூப்பிட்டு வந்த கஸ்டமர் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த காரை தான் எவாலுவேஷன் பண்ண வந்தோம். இது வந்து 2017 ZXi மாடலு பெட்ரோல் வண்டி, 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டி ஆக்சுவலி நான் கம்ப்ளீட்டாக எவாலுவேட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் டெஸ்ட் ட்ரைவ்லாம் நான் போட முடியல. ஏன்னா இங்கே டீலர்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லா டீலர்ஸும் அலோவ் பண்ணுறதில்ல, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ வண்டி கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே உட்காந்துட்டு கஸ்டமரோட நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனுடைய ஓவரால் கன்சாலிடேஷனாக நான் ஏற்கனவே கஸ்டமர் அப்டேட் பண்ணியிருந்தாலும் ஜஸ்ட் உங்கள் வியூக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வண்டி கோட் பண்ணிக்கிற காஸ்ட்டுக்கு வந்து இந்த வண்டியில் எந்த டிஃபெக்ட்டுமே இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு காஸ்ட் கோட் பண்ணியிருக்காங்க இந்த டீலரு. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எனக்கு இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த வண்டி வேணாம்னு சொல்லிட்டேன், கஸ்டமருக்கு வாங்க வேணாம்னு சொல்லிட்டேன். அதில் மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டால், இந்த ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப ப்ளே இருக்குது. வண்டி நீங்கள் ஓட்டும் போது ஒரு 80-90 அதெல்லாம் ஓட்டும் போது ரொம்ப ப்ளே இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளை கட் அடிக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது. ரேட் கம்மியாக வாங்கினா சரி ஓகே, இதை வாங்கி நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம் சொல்லலாம். இந்த ரேட் கோட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும். இது ஒன்று. செகண்ட், இந்த கிளச்சு ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ரொம்ப ஹார்ட்லாம் சொல்ல முடியாது, வண்டி ஓட்டலாம். ரொம்ப லோ காஸ்ட்டில் வாங்கினோம்னா ரைட், அந்த கிளச் ஓகே கொஞ்ச நாளைக்கு ஓட்டுங்க, அதுக்கப்புறம் கிளச்சை மாற்றிக்கலாம்னு சொல்லுவேன். பட் இப்போ டீலர் கோட் பண்ணிக்கிற கோட்டுக்கு பிரகாரம் அந்த கிளச் அந்தளவுக்குலாம் வந்து டைட்டாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுது, புஷ் பண்ணும்போது. பிறகு கிளச்சில் காலை எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆஃப் ஆகுது. ரொம்ப ஸ்லோவாக எடுத்து ஆக்சிடென்ட் லைட்டாக கொடுத்தா தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகாமல் போகுது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நாட் ஓகே தான். கிளச் ஓடும், இந்த ரேட்டு கொடுத்து வாங்குறச்சோ அந்த கிளச் அந்த டிஃபெக்ட்டுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மூணாவது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னு கேட்டால், வண்டியோட பின்னாடி பேனட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கேப் நல்லாவே இருக்குது. நான் மேலே உங்களுக்கு காட்டுறேன் அந்த பேனட் எப்படி கேப் இருக்குன்னு. ஸோ அந்த கேப் என்ன சொல்லுது அப்படின்னா, வண்டியில் பின்னாடி பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ஒரு டேமேஜ் ஹிட் நடந்திருக்கு. அதை சரி பண்ணியிருக்காங்க. அந்த சரி பண்ணாலுமே அந்த பக்காவாக பண்ணலை, சரிங்களா? ஸோ இந்த காரணத்தினாலையும் இன்னொரு ஏதோ காரணம் ஒன்று மிஸ் பண்ணிட்டு என்ன சொல்ல மாதிரி ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டியோட பிக்கப் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் பண்ணுது. ப்ராப்ளி 1,20,000 கிலோமீட்டர் ஓடி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த கிளச்லாம் மாற்றாதனால கூட அந்த பிக்கப் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த காரை நான் என்ன சொல்லியிருக்கேன், வாங்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ரேட் நிறைய கோட் பண்ணியிருக்காங்க. நிறைய கோட் பண்ணால் சொல்கிறேன், அந்த ரேட்டுக்கு இந்த வண்டியில் எந்த டிஃபெக்ட்டும் கண்டுபிடிக்கூடாது. ஆனால் நமக்கு இவ்வளோ டிஃபெக்ட் நம்ம பார்த்துட்டோம். கஸ்டமர் என்ன டெசிஷன் எடுக்கலாம் பார்க்கலாம். வேறு ஏதாவது கார் பார்த்தானா அந்த வண்டியை வாங்கி கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த கஸ்டமருக்கு நான் இது வாங்க வேணாம்னு சொல்கிறத விட நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, இந்த காஸ்ட் டீலர் கோட் பண்ண ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 கம்மி பண்ணி கேட்டு வாங்க முடியும்னா இந்த கார் ஒர்த்துன்னு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த காரையும் நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டை நெகோஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,50,000 இவரால் நெகோஷியேட் பண்ணி இந்த காரை வாங்க முடியும்னா இந்த கார் ஓகே. அந்தளவுக்கு வாங்க முடியாது அப்படின்னா இந்த கார் வாங்க வேணாம்னு சொல்கிறேன். விவர்ஸ், இவர் தான் நம்ம கஸ்டமரு. இவருக்காக தான் நம்ம கார் வாங்கி கொடுக்கறதுக்காக வந்தோம். இன்ஃபேக்ட் கார் வாங்கி கொடுக்க வந்தோம்னு சொல்கிறத விட காரை எவாலுவேட் பண்ணி கொடுக்க தான் வந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்விஃப்ட்டுக்கு அமைச்சிருந்தாரு, ஸ்விஃப்ட் டிசைரு. அதை பார்த்தேன். அது எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, சரிங்களா? அதாவது மார்க்கெட் ரேட்லாம் கரெக்டு தான், அதில் சில டிஃபெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த டிஃபெக்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ரேட் கம்மி பண்ணி தரமாட்டாங்க இந்த டீலர் அப்படின்னு சொன்னதுனால சரி அந்த கார் வாங்க வேணான்னு முடிவு எடுத்துகிட்டு, பிறகு கஸ்டமர் என்ன சொன்னார்னா, சரி சார் அந்த ஸ்விஃப்ட் டிசைர் விட்டுடுவோம், சியாஸ் கார் இருக்குது, அதை பார்த்து கொடுங்க அப்படின்னாரு. நான் சியாஸ் எவாலுவேட் பண்ணினேன். எனக்கு கம்ப்ளீட்லி ஹாப்பி, எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் இருக்குது கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது வந்து நெகோஷியேட் பண்ணி பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க டிப்ஸு. மற்றபடி இந்த காரில் வந்து பார்த்தோன்னா டிரைவபிலிட்டி, கம்ஃபர்டபிலிட்டிஸ் இதில் எதுவுமே பிரச்சனை கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். இப்போ 2 கார் நான் எவாலுவேட் பண்ணி கொடுத்தேன். இதில் வந்து பார்த்தோன்னா நான் பெஸ்ட்டு இது சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டமர் ஒப்பீனியன் கேட்கலாம். டோட்டலி சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து அண்ணா வந்து கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக எல்லாமே நோட்டீஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டும் சொன்னார். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வண்டி எடுக்கிறது மட்டும் இல்லை, நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த வண்டியோட என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு பாயிண்ட்டாக ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டாக வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எடுத்து கொடுத்தாரு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் சென்னை கார்-டெக். Thank you so much. Great sir, thank you very much. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.